Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. தேவனுடைய வார்த்தை ஏசாயா 55:11 இந்த மாத வாக்குத்தத்தத்தை வாசித்துவிட்டு செய்திக்குள்ள போவோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படியே இருக்கும் இல்ல, அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. கொஞ்சம் எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். 11 அப்படியே புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. ஆமா, யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 11ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம். அந்த வசனம் நம்ம பைபிளை கையில் வைத்திருக்கிற இந்த வேதம் யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டது? தேவனுடைய. அது யோசுவா 1:8 வாசிக்கிறோம். ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் நம்முடைய வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அப்போ இந்த வசனத்தை எவ்வளவு தூரம் நாம் பேசுகிறோமோ சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை நமக்கு எதை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஐசாயா 55:10 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை வானத்திலிருந்து இறங்கி பெய்தால் அந்த மழை சும்மா போகாது. மழை பெய்தவுடன் புல் பூண்டுகள் முளைக்கும். விவசாயி உடனே விவசாயத்தை ஆரம்பிக்கிறான். ஒரு மழை பெய்தால் ஒன்று நடக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் ஒன்று நடக்கும். கைதட்டி எல்லாம் ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே, ஒரு மழை பெஞ்சா ஒன்று காரியம் நடக்குது. அதை விட வல்லமையாக நம்முடைய வார்த்தை. Just like the rain comes and does something, the same way when you proclaim the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன செய்யும்? ஒன்றை நடப்பிக்கும். புரிந்தவர்கள் ஆமென் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒன்றை செய்தது. மத்தேயு 8:8, யோவான் 14:26. சீக்கிரம் வாசிக்க. சிலதை சொல்லிட்டு நான் உள்ள வர்றேன். யோவான் 14:26. ஆவியானவருடைய வேலை என்னன்னு கவனிங்க. அந்த கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். முடிஞ்சவங்க 14:26 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு கையை உயர்த்தி ஆவியானவரே நாங்கள் கேட்குற வசனத்தை கைவித்து ஒரு ஜெபம் பார்க்கலாம். சீக்கிரம் வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், ஆண்டவரே நாங்கள் கேட்குற வசனத்தை எங்களுக்கு என்ன படுத்தணும்? நீர் நினைவுபடுத்தும். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தை எனக்கு என்ன இருக்கணும்? ஞாபகம் இருக்கணும். உங்களுடைய வசனம் எனக்கு என்ன இருக்கணும்? ரிமைண்ட் மீ. ஹல்லேலூயா. சிலருக்கு வெளியே போனால் வீட்டை மறந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் ஞாபகமே இருக்காது. நன்மை செஞ்சவங்களை ஞாபகம் இருக்காது. உதவி செஞ்சவங்களை மறந்துடுவாங்க. இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ். வேதம் சொல்லுகிறது, எனக்கு நேரம் இல்லை, நீ அப்படி மறந்தால் நானும் உன்னை மறந்துடுவேன் அப்படின்னு இருக்காரு. சும்மா கிடையாது. அப்போ ரிமெம்பரன்ஸில் அவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் வசனத்தை ஞாபகம் வைக்கணும் அப்படின்றத மட்டும் கைவைத்து ஒரு ஜெபம் செய்திக்குள் போக முன்னால் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை ஞாபகம் வைக்க எனக்கு என்ன தாரும்? கிருபை தாரும். கிவ் மீ த ரிமெம்பரன்ஸ். ஆவியானவரை என்ன செய்யும்? ஞாபகப்படுது. இப்போ நான் சொன்னதை மீண்டும் உங்களிடத்தில் கேட்கிறேன். வசனம் எப்படி வேலை செய்யும்னு சொன்னோம்? ஏசாயா 55:10-11 கண்ணை திறந்து பாருங்க. வசனம் என்ன மாதிரி வேலை செய்யணும்னு பார்த்தோம். மழை பொழிந்து சொல்லுங்க. மழை பொழிந்தால் ஏதோ ஒன்று என்ன செய்யுது? பூமியில் ஒன்றை விளைவிக்குது. நீங்கள் சொல்லுங்க. அதுபோல யாருடைய வசனம் பேசினால் ஏதோ ஒன்று 36 ஆண்டுகள் இங்கு வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தை 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மேலே ஆளுகை கொண்டு வந்திருக்குது. இந்த வார்த்தை அப்படி போயிட்டே இருக்குது. இந்த வார்த்தை வல்லமை கொண்டு வருது. அதனால தான் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் தேவனுடைய ஆளுகை இருக்குது. நீங்கள் எல்லாம் 100 கிலோமீட்டர் கிட்ட இருந்து வந்திருக்கீங்க. யாருடைய வல்லமை உங்களை இழுத்துட்டு வருது? கர்த்தருடைய வல்லமை. ஆமை. வார்த்தையின் வல்லமை. கைதட்டி ஆர்ப்பரிப்போம். வார்த்தையின் வல்லமை. உங்கள் வீட்லேயும் வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை வல்லமை கொண்டு வரும். உங்கள் வீட்டில் யாருடைய வார்த்தை இருக்கணும்? ஆமாம். அது இல்லை இது இல்லைன்னு காலைல என்ன குழம்பு வைக்க, சட்டியை பாரு, வெட்டியை பாரு, அவளை பாரு, இந்த வார்த்தை தான் ஜாஸ்தியாக இருக்குது. எதை ஜாஸ்திப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க?
அப்படிப்பட்டவங்க மட்டும் கைவேற்றி நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வீணானதெல்லாம் பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு யாருடைய வார்த்தை அதிகப்படுத்தணும்? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கு நான் வேகமாக ஒரு எலியாவும் கர்த்தருடைய வார்த்தையும் வேகமாக சிந்திக்க போகிறோம். எலைஜா அண்ட் த வேர்ட் ஆஃப் காட். கவனமாக கவனியுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசும்படி அந்த வசனத்தை நம்ம கூட பேச போகிறார். யாருக்கெல்லாம் வசனத்தை நல்லா பேசணும், ஆண்டோடைய வசனத்தை பேசுனா என்ன நடக்கும் என் வாழ்க்கையில் அப்படின்றத கேட்கணுன்றவங்கள ரெடியாக இருங்க. வாழ்க்கையில் மாற்றம் வரணும், அற்புதம் நடக்கணும், ரெடியாக இருங்க. எலியாவிடத்தில் யாருடைய வார்த்தை இருந்தது? வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே, 3 முறை சொல்லுங்க, என்ன வாக்கின்படியே? என் வாக்கின்படி சொல்லுங்க, எல்லா சத்தம் மேல சொல்லுங்க, என் வாக்கின்படியே. யாருடைய வாக்கின்படியா? எலியா சொல்ற, நான் இப்ப பேச போறேன் என் வாக்கின்படியே. இப்ப எலியா பேச போது யாருடைய வார்த்தை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த எலியாவின் வார்த்தை நடந்ததா? நடந்தது. 7ஆம் வசனம் பாருங்க. தேசத்தில் என்ன பெய்யல? மழை பெய்யாதபடி. மழை பெய்யவில்லை. யாருடைய வார்த்தையின்படி? எலியாவின் வார்த்தை. அப்போ நீங்க சரியான வார்த்தையை பேசினாலும் நடக்கும், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை பேசினாலும் நடக்கும். இந்த இடத்துல எலியா ஏன் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை மழை பெய்யாதுன்னு பேசுறார்? கவனிங்க. there is a reason. வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் நாம் அங்கே பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் அங்கே ஆண்டவரை சேவிக்காம 11:16 11:16 எடுத்து வாசித்தோம்னா, ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, என்னை நீ ஆராதி, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து. நல்ல கவனிங்க. நீங்க அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு. பாருங்க, அந்நிய தேவர்களை வணங்கி தேவனை நீ மறந்தால் கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும். என்ன பெய்யாம போகுமா? எத்தனை பேருக்கு புரியுதா? அப்ப எலியா சொன்னது யாருடைய வார்த்தை? மழை பெய்யாமல் போகும் என்று சொல்வதும் யாருடைய வார்த்தை தான். ஏன்? அன்றைக்கு எலியா இருந்த காலங்களில் ஆகாப் என்று ஒரு ராஜா, அவன் மனைவி எசபேல், 2 பேரும் பாகால் என்ற தீர்க்கதரிசிகளுக்கு தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள். அன்றைக்கு இஸ்ரவேலில் தேவனை ஆராதிப்பது நின்று விட்டது, ஆலய பலிபீடம் நின்று விட்டது. தீர்க்கதரிசிகள்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளையும் அந்த எசபேல் என்ன பண்ணுகிறா? கொலை பண்ணுகிறாள். பாகால் எழும்பி விட்டாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள நாட்களுக்கும் அந்த நாட்களுக்கும் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் அப்படி தான் நடக்குதில்லை. பாகால் தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். சபைகளிலே ஊழியர்களுக்கு மதிப்பில்லை, வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் போகிறது. தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு நிறைய பிரச்சனையுள்ள இப்படிப்பட்ட காலம். ஏன்? அவங்க எதை நமஸ்கரிக்க விரும்புகிறாங்க? பாகாலை. இப்படிப்பட்ட காலம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பாகாலை அவர்கள் நமஸ்கரித்து தேவனை விட்டு விலகி போனபடியினால் தேசத்தில் என்ன பெய்யாது? இதை யார் சொல்ற? வாய் திறந்து எலியா சொன்னபடியே மழை என்னவா போயிட்டு பெய்யாமல் போயிட்டு. சரி, இந்த வார்த்தையை சொல்லுகிற எலியா யார்? நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தை வல்லமையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல. முதலாவது இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் யாருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களாக இருக்கணும். இப்போ தான் வாஸ்தவம். பாவம் நமக்கு இருந்தாலும், சங்கீதம் 41 பாவம் நமக்கு இருந்தாலும் யாருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கணும்? எல்லா கைவித்து இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்படும்படி மீண்டும் ஒரு முறை கேளுங்களேன். ஆண்டவர் நோக்கி, இயேசுவே எங்கள் வாழ்வில் உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி கொண்டே இருக்கட்டும். சொல்லுங்கள் வாயை திறந்து. இது வெறும் பிரசங்கத்தை கேட்டு மார்க் போடுறதல்ல, வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களை என்ன செய்யணும்? கழுவிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பேசி அந்த அற்புதம் நடக்கணும்னா முதலாவது என்ன இதில் கழுவப்பட்டிருக்கணும்? ஆமாம். 2வது அவரை நமஸ்கரிக்கிறவங்களா இருக்கணும், அவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷனோட நீங்கள் எந்த ஊர், எந்த இனம், எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை ஆராதிக்கிறீங்களா?
அவருடைய நாமத்துக்கு நீ இருக்கிறியா, அவருடைய வார்த்தை உனக்கு தெரியுமா அப்படின்னா உன் வாயில நீ வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த எலியாவுக்கு அன்னைக்கு இயேசு பிறக்கல, ஒன்றும் செய்யாதனால இயேசுவின் ரத்தம் அவருக்கு கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருக்கு இருந்த தகுதி என்னன்னா, அந்த முதல் வசனத்தில் வாசிங்க, 17:1 முதல் வரி, கீலேயாத்தின் குடிகளில். போதும். அவன் எந்த ஊருக்கு சேர்ந்தவன்? கீலேயாத். இந்த கீலேயாத் என்றால் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 3:13 இந்த கீலேயாத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததில் மனாசே என்ற கோத்திரத்துக்கு கிடைத்தது. கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி. இப்போ உபாகமம் 34:1 கிட்ட வந்தீங்கன்னா 34:1 எடுங்க, வேகமாக கொஞ்சம் கவனிங்க. இந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு தகுதி அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, இவர் கீலேயாத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த கீலேயாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? டியூட்ரானமி 34:1 கர்த்தர் மோசேக்கு தான் மட்டுமல்ல கீலேயாத் தேசம் அனைத்தையும், தான் மட்டுமல்ல கீலேயாத் தேசம் அனைத்தையும், கீலேயாத் தேசம் அனைத்தையும். அப்போ இந்த கீலேயாத் தேசம் மனாசேக்குரியது, இந்த கீலேயாத் மோசேக்குரியது. இப்போ நியாயாதிபதிகள் 11:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்தா என்ற தீர்க்கதரிசி கீலேயாத்திலிருந்து வர்றான். கீலேயாத்தினான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார். இந்த கீலேயாத்தில் உள்ள எப்தா அப்படின்னா என்ன? இப்போ வாசிக்கிறது என்ன விளங்குது எல்லாருக்கும்? இப்போ சொல்லுங்க, கீலேயாத்திலிருந்து யாரு? மனாசே. கீலேயாத்திலிருந்து யாரு? மோசே. கீலேயாத்திலிருந்து எப்தா. அப்போ இந்த கீலேயாத் அந்த பட்டணம் யாரால் தெரிந்து கொள்ள பட்டணம் என்று தெரிகிறது? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. யாரால் தெரிந்து கொள்ள பட்டணம்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The place Gilead is chosen by God because the Gilead, from there Moses is shown, he was shown about Gilead, and Moses divided Gilead to Manasseh, and also the prophet Jephthah, he comes, a judge comes from Gilead. இன்னும் வாசிங்க, ஆதியாகமம் 37:25 இந்த கீலேயாத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. கீலேயாத்தில் என்ன தைலம் இருந்துச்சா? பிசின் தைலம். கீலேயாத்தில் என்ன தைலம் இருந்துச்சு? பிசின் தைலம். அந்த காலத்தில் அந்த கீலேயாத்தில் போய் அந்த பிசின் தைலத்தை எடுத்துக்கிட்டு இதோ வியாபாரம் பண்ணுவாங்க. வாசிங்க, இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும். என்ன தைலம்? எல்லாம் கவாயத்திலிருந்து பேச. கீலேயாத்தில் என்ன தைலம் இருக்குது? சில பேர் திருநெல்வேலிக்கு போனால் அல்வா வாங்கிட்டு வருவாங்கல்ல, சில ஊருக்கு போனால் மிச்சர் வாங்கிட்டு வருவாங்க, முறுக்கு வாங்கிட்டு வருவாங்க. இங்கே என்ன இப்போ தைலம் இருக்குது? இந்த நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அந்த உடம்புல தேய்க்கிற எண்ணெய் எல்லாம் கிடைக்கும், ஆயிலெலாம் கிடைக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒன்று கிடைக்குது. உங்களுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் இப்போ கீலேயாத்தின் பிசின் தைலம், அது யார் தெரியுமா? இயேசு தான். அது எல்லா கைவிதி கத்திர சோதரம் மட்டும் எல்லா கைவிதி சீக்கிரம் நேராச்சு. ஆண்டவரே சொல்லுங்க, கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய என் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை ஈவன் காட் ரெகக்னைஸ்ட் திஸ். வாசிங்க, எரேமியா 8:22 ஆண்டவர் கேட்கிறார், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்தில் என்ன இல்லையோ? பிசின் தைலம் இல்லையோ? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? ரண வைத்தியம் அப்படின்னா புண்ணுக்கு போட்டா குணமாகும். அந்த கீலேயாத்து புண்ணு ரணமா இருந்துச்சுன்னா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. என்ன பாஸ்டர் எங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றீங்க? நாங்கள் வெள்ளை மாத்திரையை முழுங்கி சிவப்பு மாத்திரையை முழுங்கி மஞ்சள் மாத்திரையை முழுங்கி இல்லை, இங்கே என்ன தைலத்தை பற்றி பேசியிருக்கு? எல்லாம் கைவைத்தி ஏகமானதை சத்தமாக சொல்லுங்க. கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய சொல்லுங்க இயேசுவே. ஆமேன். ரணத்தை குணமாக்குற இயேசு. ஆமேன். வியாதியை சுகமாக்குகிறவர். இன்னைக்கு நமக்கு பிசின் தைலம் யாருது? ஆண்டவராகிய. அதனால தான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்குது. ஏன்னா கீலேயாத்தின் பிசின் தைலம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனெல்லாம் ஒரு 80 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இறந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு என்ன செஞ்சதில்லை, போனதில்லை. ஒரு நாளும் வெள்ளை மாத்திரையை வாங்கி வாயில் போட்டதை நானும் பார்த்ததில்லை. கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வச்சுருப்பாங்க, கையில் ஒரு பாட்டில் நல்லெண்ணெயை வச்சு ஜோம் பண்ணிட்டு உடம்புல தடவி இருப்பார், அவ்வளோதான்.
தேங்காய் எண்ணெய் எடுத்து முட்டியில் போட்டிருப்பார், அவர் பாட்டுக்கு நடப்பார். 97வது வருஷம் நான் ஒரு ஸ்கூட்டரில் கிராமங்களுக்கு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவர் நடந்து வருவார் அந்த பக்கம். அப்படி எத்தனை பேருக்கு விளங்குதா? வெள்ளை மாத்திரை இல்லாமல் வாழ முடியுமா? கையை உயர்த்துங்களேன், கொஞ்சம் கையை வலிச்சாலும் பரவாயில்ல. சொல்லுங்கள், வெண்மையானவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி அற்புதம் நடந்திருக்குல்ல? ஜெபம் பண்ணி இல்லை. நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும், அதுக்காக ஒன்றும் செய்யாமல் விட்டுறாதீங்க. எங்கன்னா வலிக்குது கிழிக்குது பெருசாக வீங்கி இருக்குன்னா பார்த்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. விளங்குதா நான் சொல்கிறது? உடனே எங்கே வாங்க, கீழையாத்தின். எத்தனை பேர் அப்படி வர ரெடியாக இருக்கீங்க? டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிடணும், பார்த்துக்கிடணும். ஆனால் டாக்டர் கொடுத்த அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அழக்கூடாது, அதை வச்சுட்டு புலம்பக்கூடாது, அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது. டோன்ட் பப்ளிஷ் யுவர் சிக்னஸ். நல்லா கவனிங்க, சில முக்கியமான காரியங்களை சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். உங்களுடைய வியாதிகளை எல்லாத்துலேயும் என்ன செய்யக்கூடாது? அது சொல்லக்கூடாதுன்னு நல்லா இல்லை, பப்ளிஷ் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? சிலருக்கு ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க, நீ எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சிக்கிட்டே இருக்கம்பாங்க. உடனே இவங்களுக்கு 100 கிலோ தங்கம் கொடுப்பாங்க. சொல்லி பாருங்கள், கிடைக்கும் 100 கிலோ தங்கம். நீ தங்கமாக இருக்கிற ஒன்றை பித்தளையை மாற்றி வச்சுருவாங்க, தெரியுமா உனக்கு? டோன்ட் டெல் யுவர் வீக்னஸ். புரிஞ்சால் மட்டும் ஸ்தோத்திரம் எனக்கு வாய் தரணியா. பலவீனத்தை சொல்லாமல் யாரை பற்றி பேசணும்? கீழையாத்தின் பிசின் தைலமாகிய இயேசுவே. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? நேற்று கால் எனக்கு வெளிச்ச மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு பாரு ஓடி வர்றேன் பாரு, அப்படி சொல்லணும். அதான் சாட்சி. கர்த்தருடைய வசனத்தில் விவரம் உள்ளவங்களாக மாறணும். எத்தனை பேருக்கு விவரமாக மாறணும்? யாருடைய வசனத்தை அறியணும்? இந்த பக்கம் கை கொஞ்சம் தூக்கங்களேன் பிரதேசம், சொல்லுங்களேன், யாருடைய வசனத்தை அறியணும்? சீக்கிரம் சொல்லுங்க. கீழையாத்தின் பிசின் தைலமே. ஹல்லேலூயா. அப்போ that Elijah, how that word in his mouth was powerful because he is from Gilead. நீங்கள் கூட கல்பாக்கம் சர்ச்சுக்கு நீங்கள் வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல போய் ஆராதிக்கிறீங்க, எங்கே போகிறீங்க, எந்த ஊழியக்காரங்க கூட இருக்கிறீங்க, எங்கே போய் வொர்ஷிப் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு அந்தஸ்து. உலகம் முழுவதும் சபைகள் இருக்க தான் செய்யுது. எல்லா சபைக்கும் ஒரு கிருபை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதில் உங்களுக்கு கொடுத்த சபையை பற்றி ஒரு மேன்மையை நினைக்கிற மட்டும் கைவிதி சோதரம் பண்ணுங்க. நம்ம கொடுத்த நல்ல ஆராதனை புரிஞ்சால் மட்டும் வாயை திறந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன் உங்கள்கிட்ட. இல்லை, நான் சிங்கப்பூருக்கு போயிருந்த போது 2 மாதம் போயிருந்த டைமில் அங்கே போய் சண்டே சர்வீஸ் இருந்தேன். ஆனால் எனக்கு நிம்மதியவே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை எனக்கு. நம்ம சர்ச்சில் இருந்த மாதிரி எங்கேயும் என்ன செய்ய முடியல. நம்ம வீட்டில் கஞ்சி காய்ச்சி குடித்தாலும் அதை போல் டேஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. புரிஞ்சா இல்லையா? போடுங்க பார்க்கலாம். எங்களுக்கு கொடுத்த உடைய ஸ்தலம் இது. இதான் கீழையாத். கை தட்டுங்க. இதான் கீழையாத். இங்கே வந்த அவனுக்கு சுகம். வார்த்தையை கேட்கும் போதே அற்புதம் நடக்கும். பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தரை தொடுவார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதான் கீழையாத்தின் பிசின் தைலம். இது கேட்கும் போதே உன் எலும்பெல்லாம் மடமடங்கும். கேட்டு பாருங்க, பார்த்து பாருங்களேன். முட்டியில் உள்ள எலும்பு சத்தம் போடும். எலும்பி நீ ஓடுவேன். அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். இது என்ன தைலம் இது? எத்தனை பேர் இதை அப்படி எடுத்துக்க போறீங்க? இந்த ஆராதனை கீழையாத்தின் பிசின் தைலம். இங்க யார் இருக்கிறா? இயேசு. காலையில இருந்து யாரை பத்தி பாடிட்டு இருக்கிறோம்? இயேசுவே அவரை நோக்கி கூப்பிட்டோம் அல்லவா? யாருக்கு கூப்பிடுங்க ஒரு முறை மீண்டும். இயேசுவே, இயேசுவே, கீழையாத்தின் பிசின் தைலமே. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நம்மில் சிலர் நமக்கு வந்த வியாதி நம்மை அழித்திருந்தால் என்றைக்கோ நாம அங்கே போயிருப்போம். நம்ம இருந்த இடத்துல மரம் முளைச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கோம். யாருடைய கிருபை இது? யாராலன்னு சொல்லுங்க. கீழையாத்தின். எத்தனை பேர் அந்த தைலம் உங்களை ஆசீர்வதிக்குது, வழி நடத்துது, பாதுகாக்கிறார். அவர் உங்களை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க முடிந்தால் கீழையாத்தின் பிசின் தைலமே. எலைஜா ஃப்ரம் கிலெயாத். எலியா எங்கிருந்து புறப்பட்டவன்? அதனால தான் இந்த பெண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் ஊரெல்லாம் கேட்பாங்க. பார்த்தீங்களா, எந்த ஊர், உங்கள் அம்மா யார், அப்பா யார், கல்யாண கார்டில் போடுவாங்க. சில நேரம் தாத்தாக்கு 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 பேத்தின்னு போடுவாங்க. என்னத்தையாவது போட்டுக்கிடுங்க. அந்த ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். எந்த சர்ச்சிலேருந்து அந்த பொண்ணு இருக்குது, எந்த மாப்பிள்ளை எங்கேருந்து அந்த சர்ச்சில் வரான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குங்க.
நீங்கள் எதை பற்றி விட்டுருங்க, நான் சொல்கிறது கீலையாத்திலே நான் நிற்கிறேன். எத்தனை பேர் கீலையாத்தின் தைலமாக மாறணும்? கீலையாத்தின் பிசின் தைலத்தில் நான் இருக்கணும். கீலையாத்தின் பிசின் தைலத்தின் இடத்துல நான் இருக்கணும். அந்த வல்லமை நீ எனக்கு தார ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கீலையாத்தின் பிசின் தைலம் இயேசு நாமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நிறைய பேர் சுகமாயிட்டீங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு அற்புதம் நடந்துருச்சு. ஏற்கனவே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் மாறிட்டு இருக்குது. நம்ம பாடும்போதே மாறிக்கிட்டு இருக்குது. வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மாறிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? டு யூ பிலீவ்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகட்டும், எலியா இடத்துல வருவோம். இந்த எலியா, அதனால தான் எல்லாரும் வார்த்தை பேசிட்டு அற்புதம் நடந்துராது. சொல்லுங்க பார்க்கலாம், சொன்னதை எல்லாரும் பேசுறாங்க, பேசினா அற்புதம் நடக்கும். நீங்களும் நானும் எங்கிருந்து புறப்பட்டிருக்கிறோம்? கீலையாத். ஆமென். யாருடைய ரத்தத்திலிருந்து புறப்பட்டிருக்கோம்? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கோம். சொல்லுங்க, சீக்கிரம் டெக்ளேர் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். உங்க ஊரை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த ஊர்ல நான் இருக்கிறேன். உங்க தொழிலை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் அங்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா. முடிச்சிருக்கவங்கள நல்லா கை வைத்து சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா. That Elijah, he started to speak. அடுத்தது அவனை he's a Tishbite அப்படின்றது, திஸ்பியன் ஆகிய எலியா. ஆகவே இப்போ சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதற்கு நமக்கு என்ன வேணும்? தகுதி. சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? இன்னைக்கு நமக்கு தகுதி என்னதுன்னு சொன்னேன்? இயேசுவின் ரத்தம். ரெண்டாவது அவருடைய நாமம். நமக்கு தகுதி ஜெபம். இந்த எலியாவை பற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எலியாவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்த, வாசிங்க. அவன் கருத்தா என்ன பண்ணினானா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மழை பெய்யாம இருக்கிறதுக்கும் நல்லா ஜெபம் பண்ணணும், பெய்யறதுக்கும் நல்லா ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்கும் எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆனா இன்னைக்கு காலத்துல நம்ம மழை பெய்யாம இருக்கணும்னு யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனா நம்ம சரியானது மட்டும் பேசணும். புரிஞ்சவங்கள கைவித்தி ஆமைன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க யாரையும் பார்த்து சாபம் போடாதீங்க, யாரையும் பார்த்து ஒன்றும் சொல்லாதீங்க, எந்த குடும்பத்தையும் பார்த்து அழிஞ்சு போட்டுன்னு சொல்லாதீங்க, இந்த ஊர் இப்படி போகட்டுன்னு சொல்லாதீங்க. அது அந்த காலத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு நாம சொல்ல வேண்டியது, கீலையாத்தின் பிசின் தைலம் இயேசு உன்னை குணமாக்குகிறவராக இருக்கிறார், உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் உன்னை கழுவும். ஆமென். உன் பாவங்களை அவர் கழுவி போடுவார், உன்னை வல்லமையாய் மாற்றுவார். ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, வாய் திறந்துக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய வல்லமை வந்துக்கிட்டே இருக்கும். இப்பொழுது இது யாருடைய வார்த்தை? இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ எலியா அவன் எப்படி என்னன்னா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கணும். அன்னைக்கு எலியாவுக்கு என்ன இருந்துச்சு? தகுதி. அவன் எந்த இடத்தை சேர்ந்தவன்? கீலையாத். ரெண்டாவது என்ன, எப்படி ஜெபம் பண்ணுறவன்? நல்ல கருத்தாய் ஜெபம் பண்ண. அதனால தான் நான் 100 நாள் ஜெபம்லாம் வச்சுருக்கோம். சில சூற புலிகள்லாம் வருது, பரவாயில்ல. சில புலிகள் வீட்டில் படுத்துக்கிடுது. சரி பார்ப்போம், என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம், ஒரு நாள் வரும். ஏன் இப்படி இந்த பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிடக்காரு? எப்போ பாரு ஜெபம் ஜெபம். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஜெபம் பண்ணுறது ஆராதனையை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யலாமா? என்ன பண்ணலாம்? அப்போ ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுங்களேன். இல்லை சரி, ஜெபம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, போன 2-3 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஓசூருக்கு பக்கத்தில் இந்த பெங்களூர் என்ட்ரு ஆகும்போது எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குது. அங்கே ஒரு மலையாளி பாஸ்டர் ஒரு குட்டி சபை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 100 பேர் தான் வர்றாங்க, மாடியில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்போது அந்த 100 பேர் எப்பொழுதும் ஜெபம் நடக்கும், ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் திடீரென்று ஒரு சாயங்காலம் ஆராதனையில் கொஞ்சம் பேர் படிக்காதவங்க, சாதாரண மக்கள் தான் அங்கே இருக்காங்களாம். ஒரு ஸ்லம் பக்கத்தில் தான் அந்த சர்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் வேணால் போட்டு அதை பாருங்கள், கண்டுபிடிங்க, எதாவது செய்யுங்க. திடீர்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கினி ஒன்று உள்ளே வந்துச்சு அந்த மாடியில். அந்த உள்ளே வந்தோடனே எல்லோரும் அபிஷேகம் பெற்றாங்க, சுகமாயிட்டாங்க. உடனே எல்லா நாட்களும் ஓடி வந்தாங்களாம். இன்றைக்கு வரைக்கும் அங்கே சர்ச்சு நடந்துக்கிட்டே இருக்கு, ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கான். அந்த மாடி படிக்கட்டில் ஜனங்கள் உட்காந்துருக்குறாங்க. டிராஃபிக் எல்லாம் இதுவாகிடுச்சு. போலீஸ் எல்லாம் வந்து வெளியே நின்றுடு. ஏன்னா கூட்டமாக ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. அந்த மாதிரி நாம் மாறணுமா வேண்டாமா?
கயிறுனா கொஞ்சம் தூக்கி காமிங்களேன், தோத்திரம் பண்ணுங்களேன், வாயத்திறந்த ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், இல்ல ஏதாவது ஒரு எழுப்புதல் வரணும், இல்ல ஏதாவது ஒரு மகிமை பரப்படணும், ஏதாவது நம்முடைய அக்கினியை பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? கை தட்டுங்க. ஆண்டவரே ஏதோ வாழ்ந்துட்டு போகக்கூடாது, சும்மா இருந்துட்டு போய்க்கூடாது, நம்முடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமை என்ன செய்யணும்? நாங்க பார்க்கணும், நம்முடைய கிருபை பார்க்கணும். இல்லை கை எப்படி வைத்துங்க. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி. இந்த எலியா விட்டு வருவோம். எலியா கீலேயத்தை சேர்ந்தவன், திஸ்பியன். கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, கவனமா கவனிங்க. இப்போ தேசம் முழுதும் மழை பெய்யல, அப்ப எலியாவுக்கு என்ன பெய்யாது சொல்லுங்க? அப்ப தண்ணி எலியாவுக்கும் கிடைக்காது, அப்படிதானே? ஆனா இவன் எனக்கு தண்ணி கிடைக்காத, மழை பெய்யாதன்னு சொல்லி இவன் யோசிக்கல. யாருடைய வார்த்தை பேசிட்டான்? நல்லா கவனமா கவனிங்க. வார்த்தை பேசிட்டான். தேவனுடைய வார்த்தையை பேசின எலியா தேவன் டேக் கேர் பண்ணிக்கிட்டார். 3ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா எலியாவை கூப்பிட்டார். எலியா நீ சொல்லிட்டப்பா மழை வராதுன்னு. நீ என்ன வராது? மழை வராது. ஆனா நான் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறேன், நீ வா. வாசிங்க சீக்கிரம், டக்குனு. இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு வேகமா வாசிங்க. கீழ் திசை நோக்கி வா. யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றன். என்ன எங்க வா? கேரித் சத்தமா சொல்லுங்க. என்ன ஆறு? கேரித் ஆறு. சீக்கிரம் சொல்லுங்க சத்தமா. கேரித் ஆற்றங்கரை. நம்ம ஊர்ல பால் ஆறும்பாங்க, அதுல பாலெல்லாம் எடுக்க முடியாது, தண்ணி தான் போகும். தண்ணி கொஞ்சம் பால் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். கேரித் ஆறு. அப்போ எலியா மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு, தைரியமா பேசிட்டாரு. ஆனா அவர் எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு அவர் பயப்படல. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை தைரியமா பேச ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, உன்னை கர்த்தர் வைத்துவார், அந்த பிள்ளைகிட்ட பேசுங்க. அவன் கோழி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பான், அதை பொறிச்சு கொடுங்க. ஆனா நீ பேசு, யாருடைய வார்த்தை பேசு. கையை நல்லா வைத்து, ஆண்டவரே கேரி தாத்தங்கரைக்கு எலியாவை கொண்டு போனவரே. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவார். திடீர்னு உங்க வீட்டை மாற்ற சொல்றாரு, கம்பெனியை மாற்ற சொல்றாரு, கடையை திடீர்னு நைட்டு அடைச்சிருன்றாரு, இன்னைக்கு மட்டும் லீவ் போடுன்னு சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவார்னா உங்களையும் என்னை கர்த்தர் பாதுகாக்கதான். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி, ஆண்டவரே பஞ்சம் வருதுன்னா எலியாவை கேரித்து கொண்டு போனீரே, என்னை கொண்டு போகிற வழிகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். Our address: Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.